அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்ய நான் இன்றைக்கி ஒரே ஒரு வாழைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், அதோட தோலை வந்து இந்த அளவுக்கு சீவி எடுத்திருக்கேன். அதாவது ரொம்பவும் தோலை சீவாமல் ஓரளவுக்கு சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நம்ம வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர், அதாவது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சுருங்க. இது வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 பல் போல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் சோம்புமே சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பெப்பருமே சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து லைட்டாக கொதி விடுங்க. அதாவது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக கொதி வந்தால் போதும். அதுக்கான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனிங்கன்னா வந்து உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், டேஸ்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக, அதாவது ஒரு 2-3 ட்ராப் போல் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கோகனட் ஆயில் சேர்த்துனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான வாழைக்காய் தோரன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிங்க. ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக சூப்பராகவே மேட்ச் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆகாவல் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.